அப்பா, உம்முடைய சமூகத்தின் மகிமையை நாங்கள் அறிந்து கொள்ள இன்றைக்கு எங்களுக்கு கிருபை தாரும். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வெளிப்படுவீராக. உம்முடைய கிரியை நீ நடப்பியும். உம்மை நம்பி உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். எங்களை ஆளுகை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். வேதத்திலிருந்து வசனத்தை வாசிக்கலாம். 1 நாளாகமம் புத்தகம் 16வது அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். 1 நாளாகமம் 16, 11. நித்தமும் தேடுங்கள். இன்னொரு தடவை வாசிக்கலாம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். கொஞ்ச நாளைக்கு வாரங்களுக்கு முன்பாக இந்த செய்தியை நாம் கேட்டதை நீங்கள் அறிவீர்கள். இன்றைக்கும் அந்த செய்தியில் விட்டதிலிருந்து ஒரு சில காரியங்களை இன்னும் நிறைய இருக்குது. எல்லாவற்றையும் சொல்ல முடியுமான்னு தெரியல. நேரம் அனுமதிக்கிற வரைக்கும் நாம் வார்த்தைகளை கேட்கலாம். இந்த செய்தியினுடைய தலைப்பு அப்படின்னு சொன்னால் அவருடைய சமூகம் அப்படின்ற காரியத்தை அடிப்படையாக வைத்து ஒரு பாவியான ஸ்திரீ ஆண்டவருடைய சமூகத்தை அனுபவித்ததையும் சமூகத்தோடு சம்பந்தப்பட்ட அவளுடைய காரியங்களையும் செயல்களையும் நாம் தியானித்தோம். அதில் நிறைய லிஸ்ட் பண்ணோம். அதில் சிலதை நாம் கேட்டோம். இன்றைக்கும் அவைகளை நாம் தொடர்ந்து கவனிக்கலாம். இது நமக்கு ரொம்ப ஆத்துமாவிலே ரொம்ப பலனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஏற்கனவே நான் சொன்ன செய்தியில் சொன்ன இந்த சில காரியங்களை நான் திரும்பவும் குறிப்புகளாக மறுபடியும் சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப அதிகமாய் சந்தோஷமாய் பேச விரும்புகிற காரியங்களை ஒன்று, ஆலோசனையாக நான் சொல்ல விரும்புகிற காரியங்களை ஒன்று, தேவனுடைய சமூகம். ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அதிகமாக இருக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி. ஊழியம் கூட அதுக்கு தடையாக வரக்கூடாது. எதுவுமே அதுக்கு தடையாக வரக்கூடாது. அநேக கிறிஸ்தவர்கள் இழந்து போன ஒரு மகிமையான அனுபவம் அவருடைய சமூகம். அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளே அவருடைய சமூகத்தை அனுபவிக்கிற அந்த அனுபவத்தை அவர்கள் இழந்து இருக்கிறார்கள். கர்த்தர் இன்றைக்கும் அதை புதுப்பித்து நமக்கு தருவாராக. நிறைய பிரச்சனைகளுக்கு எல்லாம் காரணம் ஆண்டவருடைய சமூகத்தை நாம் தேடாமல் இருப்பதே. என்னை பொறுத்தவரையிலும் நமக்கு கிடைக்கிற நேரங்களில் தேவனுடைய சமூகத்துக்கு நாம் இடம் கொடுக்காமல் விட்டு விடுகிறோம் என்பதுதான் மிகப்பெரிய தவறு. நமக்கு நேரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த நேரத்தை நாம் கர்த்தருக்கென்று கொடுக்கிறதிலே தவறி விடுகிறோம். வேறு ஏதோ வேலைகளை, வேறு ஏதோ காரியத்துக்கு நாம் அதை செலவு செய்து விடுகிறோம். கர்த்தருக்காக நாம் நேரத்தை கொடுத்து அவருடைய சமூகத்திலே நாம் நிலைத்திருக்க விரும்புவோம். அது பாக்கியமானது. தேவனுடைய சமூகத்தில் இருக்க பழகினவர்கள் இப்பொழுது அவர்கள் அவருடைய சமூகத்தில் இல்லாத மாதிரி சூழ்நிலைகள் உருவாயிடுச்சு. விதவிதமான சூழ்நிலைகள், தேவைகள், குறைவுகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், நிறைய வியாதி, பலவீனம், உடம்புடைய சூழ்நிலை எல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் அதை விட்டவர்கள் பாருங்கள், அவர்கள் வாழ்க்கையில் ஒரு அலைச்சல் இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் தனிப்பட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையும் பார்த்தீர்களானா, தேவனுடைய சமூகத்தோடு உங்களுக்கு தொடர்பு குறைந்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அலைச்சல் நிறைய இருக்கும். நீங்கள் ஆராய்ஞ்சு பாருங்கள். ஆண்டவரோட சமூகத்தோடு நீங்கள் செலவிட்ட நேரத்தில் குறைவுகள் இருக்குமானால் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அலைச்சல் இருக்கும். இருக்கிற இடத்த விட்டு நீங்கள் தூரமாக இருக்கக்கூடாது. நீங்கள் இருக்க வேண்டிய இடம் தேவனுடைய சமூகம். யோனா ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு போனான். அவனுக்கு ஏற்பட்ட அலசடிகள் அதிகம். தேவனுடைய சமூகத்தை விட்டு அவன் ஓடினான் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் அப்படி இல்லாமல் கர்த்தருடைய சமூகத்தை விரும்புவோமாக. நான் கடந்த தடவை சொல்லும்போது சொன்ன ஒரு முக்கியமான காரியத்தை நாம் அறியணும். ஏன்னா ஏன் இதை திரும்ப சொல்கிறேன்னா,
சில காரியங்கள் நம்ம ஒரே வார்த்தை ஒரே மாதிரி இருக்கிறதுனால ஒரே மாதிரி நினைச்சிடுறோம். அப்படி நினைக்காம ஒரு காரியத்தை நாம் கவனிப்போம். வசனத்தை வாசிக்கலாம். யாத்ராகம புத்தகம் 33:14. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆனா சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இங்க ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இன்றைக்கு நான் பேசுகிற உங்களுக்கு சொல்லுகிற இந்த காரியம், இந்த அவர் சமூகம் என்பது இதை குறித்து நான் பேசல. ஆண்டவர் சொல்லுகிற இந்த விதத்தை குறித்து பேசல. அவர் சமூகம் என்பது உண்மைதான், ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற இந்த விதத்தை குறித்து நான் பேசல. உங்களுக்கு சொல்லும்போது புரியும். 34வது அதிகாரம், அதே யாத்ராகம புத்தகம் 2வது வசனம் சொல்லுகிறது, வாசிக்கலாம். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில்லு. இங்க ஒரு சமூகத்தை குறித்து பேசுறாரு. நீ என் சமூகத்துல வந்து நில் அப்படின்னு சொல்றாரு. என் சமூகம் உங்க கூட இருக்கும் அப்படின்னு சொல்றது ஒரு விதம். என் சமூகத்துல வந்து நில்லு அப்படின்னு சொல்றது இன்னொரு விதம். இதை தான் இன்றைக்கு உங்களோடு நான் பேசுகிறேன். அவருடைய சமூகம், நாம் அவருடைய சமூகத்தில் இருக்க விரும்புவோமானால் அவருடைய சமூகம் நம்மோடு கூட இருக்கும். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தை அனுபவிக்கிறவர்களுக்கு, அவருடைய சமூகத்தில் வாழ்கிறவர்களுக்கு தேவன் அவருடைய சமூகத்தை எங்க போனாலும் கொடுக்கிறார். அவருடைய பிரசனத்தை எங்க போனாலும் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நாம் விரும்பி நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவருடைய சமூகம் மகிமையானது, ஆச்சரியமானது. நமக்கு இருக்கிற எந்த விதமான சூழ்நிலையையும் அறிவிக்க, சொல்ல, ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நல்ல இடம் இருக்குது. அது ஆண்டவருடைய சமூகம். அல்லேலூயா. தேவ மனிதர்கள் அவர்களுடைய இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றிவிட்டார்கள். அவருடைய போராட்டமான நேரத்தில், பயம் நிறைந்த நேரங்களில், என்ன செய்வது அப்படின்னு தெரியாத நேரங்களில் அவர்கள் தேடி போனதெல்லாம் ஒரே ஒரு இடம், அவருடைய சமூகம். அல்லேலூயா. அவர்கள் எல்லாம் நல்ல திறமையானவர்களாக இருந்தாங்க, பலசாலிகளாக இருந்தாங்க, புகழ் பெற்றவர்களாக இருந்தாங்க, ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருந்தாங்க, எல்லாம் அவங்களுக்கு இருந்தது. ஆனால் அவர்கள் தேடின ஒரே ஒரு காரியம் தேவனுடைய சமூகம். அங்கிருந்து எனக்கு பதில் வரும். பரலோகத்தில் இருக்கிற தேவன் அவருடைய சமூகத்தை எனக்கு கொடுப்பார், பதில் தருவார் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திற்கு அவர்கள் ஓடினதை நாம் வேதம் முழுவதும் பார்க்க முடியும். இப்படிப்பட்ட தேவ சமூகம் நாம் தேவைகளுக்கு மாத்திரம் இல்லை, நாம் மகிழக்கூடிய ஒரு அனுபவம் அது. அல்லேலூயா. அது மகிமையான அனுபவம் கூட. அல்லேலூயா. அது நம்மை மாற்றக்கூடிய அனுபவமும் கூட. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அடிக்கடியாக ஜனங்களுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது, அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனை எல்லாம் மாறுறது வேற, அந்த பிரச்சனையெல்லாம் எடுத்துன்னு வந்து போட்ட பாரம் மாறிடும் அவர் சமூகத்தில். அல்லேலூயா. அதுக்கு பிறகு அவர் வெளியே செயல்படுவார். ஆண்டவர் செயல்படுகிற விதம் அப்படிதான். அவர்கிட்ட நம்ம போயிட்டோன்னா பிரச்சனைகளை மாற்றுகிறதுக்கு முன்பாக அந்த பிரச்சனைகள் நமக்குள்ளே கொண்டு வருகிற பாரத்தை ஆண்டவர் மாற்றுவார். அதுக்கு தான் அவருடைய சமூகத்துக்கு நாம் போகணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சமூகம் நம்மை மாற்றிவிடும். அவருடைய சமூகத்துக்கு ஓடி போவோமாக. அவருடைய சமூகத்தை தேடுகிறதுக்கு இன்றைக்கு நீங்கள் முடிவெடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த சமூகத்தை விளக்குகிறதுக்காக ஆண்டவர் சமூகமும் அவரை அந்த சமூகத்தை குறித்த காரியங்களும், எப்படி நாம் ஆண்டவர் சமூகத்தை அடைய முடியும், எப்படிலாம் தேடலாம், எப்படிலாம் அதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத ரொம்ப அழகான ஒரு சம்பவம் விளக்கினதை நாம் பார்த்தோம். மறுபடியும் வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 7வது அதிகாரம் 37, 38. ஒரு பரணியில் பனிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினார். இங்க இந்த வசனங்கள்ல சொல்லப்படுகிற ஒரு காரியம், ஒரு பாவியான சகோதரியை குறித்து, ஒரு ஸ்திரீ, ஒரு பெண்ணை குறித்து அங்கே எழுதப்பட்டிருக்குது. பாவியா இருந்த
ஒரு பெண், அவள் ஆண்டவர் மேலே வைத்த அன்பினாலே அவர் இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்ததை இந்த வசனம் சொல்லுது. அவர் செய்த காரியங்கள்லாம் நீங்கள் வீட்டில் போய் இந்த அதிகாரம் முழுவதும் இந்த வசனங்களுக்கு பின்பாக வாசித்து பார்ப்பீர்களானால் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் இந்த மகளுடைய செய்கையை பார்த்து ரொம்ப அசைக்கப்பட்டார். அவர் அசைக்கப்பட்டார். ஆண்டவர் ரொம்ப டச் பண்ணப்பட்டார். அவருடைய இருதயத்தை இந்த மகள் தொட்டார். இவளை குறித்து ஆண்டவர் மேன்மையாக சொல்ல நிறைய சொல்றாரு. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 44வது வசனத்தை வாசிக்கலாம். 7:44, லூக்கா 7:44. ஸ்திரீயிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். ஆண்டவர் இந்த ஸ்திரீயை குறித்து சொல்லும்பொழுது மேன்மையாக சொல்றாரு. இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். ஆண்டவர் சொல்றது என்ன அப்படின்னா, அந்த பரிசேயனை பார்த்து சொல்றாரு, நான் உன் வீட்டுக்குள் பிரவேசித்தேன் அப்படின்னு சொல்றாரு. அது என்ன அர்த்தம்னா, ஆனா இவ என்னை தேடி வந்தாள். அல்லேலூயா. அங்க அந்த விஷயம் அங்க மறைஞ்சிருக்குது. அதை தான் அவர் சொல்றாரு. நான் உன் வீட்டுக்குள்ள வந்தேன், ஆனா இவ என்னை தேடி வந்தாள். அல்லேலூயா. அவருடைய சமூகத்தை தேடுகிறதற்கு எப்பொழுதுமே ஆண்டோடைய பார்வையில மகிமை இருக்குது. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தை நாம் தேட வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தை அவள் தேடி வந்தாள் என்பதை ஆண்டவர் அங்க பதிவுபடுத்துறார். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தை தேடி வந்திருக்கிற உங்களை கர்த்தர் சமாதானத்தோடு அனுப்புவார். ஹல்லேலூயா. இந்த மகளை குறித்து நாம் வாசிப்போமானால் ஆண்டவர் சொன்னார், சமாதானத்தோடே போ என்று ஆண்டவர் சொன்னார். இந்த வசனத்தை வாசிக்கலாம். வசனம் 50. அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். அல்லேலூயா. அதே போல இன்றைக்கும் கர்த்தருடைய சமூகத்தை தேடி வந்த உங்களை கர்த்தர் சமாதானத்தோடு அனுப்புவார். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை தேட நீங்கள் விரும்புவீர்களானால் உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். இதுதான் ரகசியம். சமாதானம் இல்லையா, குழப்பமா இருக்கா, ப்ரெஷரா இருக்கா, டிப்ரெஷனா இருக்கா, அவருடைய சமூகத்தை தேடி போங்க. சமாதானத்தோடே உங்களை அனுப்புகிறவர் அங்க இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மகளை குறித்து அந்த 2 வசனத்துல நாம் வாசிச்சோம். 7வது அதிகாரம் 37, 38 இந்த 2 வசனத்தை நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நான் சொல்ற காரியங்கள் தெரியும். என்னுடைய கண்களுக்கு ஒரு 7 காரியங்கள் அதில் தெரிஞ்சது. அது எங்க இருக்குது அப்படின்லாம் என்ன நீங்க கேட்க முடியாது. ஆனால் அதுக்குள்ள இருக்குது. ஒன்று, அவளுடைய ஆசை, ஆண்டவருடைய சமூகத்தின் மேலே இருக்கிற அவளுடைய ஆசை. 2வது, ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்த அந்த மகளுக்குள்ள இருந்த நன்றியுள்ள இருதயம். 3, ஆண்டவருடைய சமூகத்தை சந்திக்க அவளுக்கு இருந்த துணிவு. 4, ஆண்டவருடைய சமூகத்திற்கு அவள் கொண்டு வந்த கிரயம். 5, ஆண்டவருடைய சமூகத்துக்காக அவள் அர்ப்பணித்த விதம். 6, ஆண்டவருடைய சமூகத்தின் மேல் சமூகத்தை சார்ந்து அவளுக்குள்ள இருந்த ஆண்டவர் மேல இருந்த அன்பு. ஹல்லேலூயா. 7வது, அவருடைய சமூகத்திற்கு கொடுத்த கனம். இந்த 7 காரியங்களில் நம்ம 2 ஏற்கனவே நாம் பார்த்தோம். அவளுடைய ஆசை என்றும் அவளுடைய நன்றியுள்ள இருதயம் என்பதையும் நாம் ஏற்கனவே கவனித்தோம். அதில் ஒருவேளை நீங்கள் வரலைன்னா அந்த செய்தியை நீங்கள் போய் ஆன்லைனில் இருக்குது, யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். அவர் சமூகம் பாவியான ஸ்திரீ பாகம் 1 அப்படின்னு போட்டிருக்குது. நீங்கள் அதில் பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். நான் குறிப்புகளை மாற்றம் சொல்லுகிறேன். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். அந்த மகளுடைய ஆசை ஆண்டவருடைய சமூகத்திற்கு அவளை கொண்டு வந்தது. அந்த மகள் இருந்த இடத்துல நான் அன்றைக்கே சொன்னேன், ஆண்டவருடைய சீஷர்கள் இருந்தாங்க, ஆண்டவரை வீட்டுக்கு அழைத்தவன் இருந்தான், எல்லாரும் இருந்தாங்க. எல்லாத்தையும் விட
வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவன் அங்க இருந்தார். அவருடைய பிரசன்னம் அவங்க யாருக்குமே கிடைக்கல பாருங்க, இந்த மகளுக்குள்ள வருது. இதுக்கு காரணம் அவளுக்குள்ள இருந்த ஆசை. நாமும் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருகிறோம், நீங்க ஆசையோட வரீங்களா அப்படின்றது கேள்வி. ஆசையோட வருகிறவர்களுக்கு அவருடைய பிரசன்னத்தை அவர் கொடுக்கிறார். சுற்றி இருந்த சீசர்கள் கூட அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியல. ஆனால் இந்த பாவியான ஸ்திரீ அவள் முகத்துக்கு முன்னாடி கூட போல, அவள் பாதத்து அருகே நின்று அவருடைய பிரசன்னத்தை மகிழ்ச்சியாக அனுபவித்து கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதே ஆசை நமக்குள்ள வரட்டும். ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு அனுபவங்கள் நிறைய இருக்குது, கிறிஸ்துவ அனுபவங்கள் நிறைய இருக்குது. ஆனால் அவர் மேலே இருக்கிற ஆசையில் குறைவு இருக்கிறது. ஒரு காலத்தில் ஆண்டவரை தேடணும் அப்படின்னா ஆசையாக ஓடுவாங்க, எதையுமே எதிர்பார்க்க ஓடுவாங்க. இன்றைக்கு அந்த ஆசை இன்னைக்கு இல்லை. அந்த ஆசையை எடுத்து போட துன்பங்களும் பல சோதனைகளும் நம்முடைய வாழ்க்கையில் வந்துடுச்சு. கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற அந்த பாவியான ஸ்திரீ நமக்கு ஒரு சவால். அவளை பாருங்க, இயேசுவின் மேலே எவ்வளோ ஆசையாக அவரை தேடி ஓடினாள். அவருக்குள்ள ரெண்டாவது அவளுக்குள்ள இருந்த நன்றியுள்ள இருதயம். அவளுடைய வாழ்க்கை குறித்து அந்த வசமே சொல்லுது, அவள் பாவியாகிய ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்லிட்டு வேதமே சொல்லுது. 37வது வசனத்துல வாசிக்கலாம். அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து. போதும். பாவியாகிய ஒரு ஸ்திரீ அப்படின்னு சொல்லுது வேதமே. அது காட்டி கொடு. அது குற்றப்படுத்துறதுக்காக அல்ல, தேவனுடைய மகிமையும் அவளுக்கும் தேவன் அனுமதி கொடுத்து அவளை நேசிக்கிறதையும் இது காட்டுகிறது. ஹல்லேலூயா. அவளுடைய இருதயத்திலே நன்றியுள்ள எண்ணம், என்னையும் அவர் மன்னித்தாரே, இயேசு என்னை மன்னித்தார். இன்றைக்கு நம்ம சந்தோஷமா சமாதானமா உட்கார்ந்து இருக்கிறோன்னா ஒரே ஒரு காரணம் இருக்குது, நம்முடைய கிரியைகளோ நம்முடைய செயல்களோ நம்முடைய முயற்சிகள் அல்ல. அவர் நம்ம மேலே அன்பு கூர்ந்தார். அவர் நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டதினாலே, சிலுவையில் நமக்காக ஜீவன் தந்ததினாலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அவர் கிட்ட சேருகிறதுக்கு நமக்கு உரிமையை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் அவருடைய சமூகத்தில் சேருவோம். அவருடைய சமூகத்துக்குள்ள போகிறதற்கு கடந்த தடவை வாசம் ஒரு கீ, அது நன்றியுள்ள இருதயம். I will enter his gates with thanksgiving in my heart. என்னுடைய இருதயத்தில் நன்றியுள்ள எண்ணங்களோடு கூட அவருடைய வாசல்களே நான் நுழைவேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்மை மீட்டவர், நம்மை ரட்சித்தவர். அவருடைய சமூகத்தை நாம் தேடணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் 3வது காரியத்தை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ஆண்டவருடைய சமூகத்தோடு அந்த பாவியான ஸ்திரீயினுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. அது அவளுடைய துணிவு, அவளுடைய துணிச்சல். நீங்கள் இந்த சம்பவத்தை நல்லா நீங்கள் பார்ப்பீர்களானால் எப்படிப்பட்ட ஒரு இடத்துக்குள்ளே அவள் இருக்கிறா அப்படின்னு சொன்னால், முழுசாக பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய சீஷர்கள் அவனை கூப்பிட்டவங்க நிறைய பெரிய ஒரு பெண், இவ ஒரு சின்ன வயது பெண்ணு தான். ஆனால் சுற்றி இருந்தவங்கெல்லாம் ஆண்கள், வயது முதிர்ந்தவர்கள், சீனியர், இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. இவர்கள்லாம் இருக்கிறார்கள் தெரிந்தும் ஒரு இடத்துக்குள்ளே போய் அவளுக்கு தேவையானதை அவள் பெற்றுக்கொள்ள அவளுடைய இருதயத்தில் இருந்த துணிச்சலை நான் பார்த்தேன். எவ்வளோ தைரியமாக ஆண்டவர் இருக்கிறான்னு கேட்டுட்டு அந்த ஒரே ஒரு வார்த்தை தான், ஆண்டவர் வந்திருக்கிறார், பந்தி இருக்கிறார் அப்படின்னு கேட்டுட்டு அவர் கூட யார் இருக்கிறா, சுற்றி எத்தனை பேர் இருக்கிறாங்க, 100 பேர் இருக்கிறாங்களா? சில பேர் பார்ப்பாங்க, பேசியிருந்தா கிட்ட வரமாட்டாங்க, ஒரு நல்ல அதாவது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனால் அவளுக்கு தேவை, அவள் ஆண்டவரை டிஸ்டர்ப் பண்ணலை. ஆண்டவர் பக்கத்தில் போய் நின்று அவருடைய பிரசனத்தை அனுபவித்தாள். ஹல்லேலூயா. அவள் அழுது கொண்டு ஆண்டவருடைய பிரசனத்தை அவள் அனுபவித்தாள். ஆண்டவருடைய பிரசன்னத்தின் போது கண்களில் கண்ணீர் வருகிறது உண்மைதான். கண்ணீர் வருகிறதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. ஆனாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் கண்ணீர் விட்டாள். மன கிளேசத்தினாலே அவள் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீர் விட்டாள். தன்னுடைய இருதயத்தை அவள் ஊற்றிவிட்டாள். அவளும் பாருங்க, யார் பார்க்குறா எதுவுமே கேர் பண்ணவே இல்லை. ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்பொழுது வெக்கப்படக்கூடாது, கூச்சப்படக்கூடாது, எதையும் குறித்து யோசிக்கவே கூடாது. யாரையும் நாம்
பார்க்க வேண்டாம். ஆண்டவரிடத்துல நம்முடைய காரியங்களை தைரியமாய் சொல்ல அவருடைய சமூகம் நமக்கு இருக்கிறது. வெட்கப்படுகிறவர்களுக்கு, யோசிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அவருடைய சமூகத்தை பெறுகிறது இல்லை, நாம் பெற்றுக்கொள்ளுகிறது இல்லை. இன்னைக்கு பாருங்க, அந்த சம்பவத்தை பாருங்க, சீசர்கள் இருந்தாங்க, எல்லாமே இருந்தாங்க. ஆனால் அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் அப்படின்ற வசனத்தின் அடிப்படையில் இவன் நினைக்கிற டைம் அவருடைய பிரசனத்தை எடுத்தா பாருங்க, அவருடைய சமூகத்தை அவள் உணர்ந்தாள். அதான் வசனம் சொல்லுது, அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நித்தமும் அவருடைய சமூகம் உங்களுக்காக ஆயத்தமாக இருக்கிறது. நீங்கள் எப்போ நினைச்சாலும் தேடலாம், எப்போ நினைச்சாலும் ஆண்டவருடைய சமூகத்தை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க அவர் ஆயத்தம். இந்த வாழ்க்கையில் நிறைய நேரங்கள் ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் சரி, நிறைய சூழ்நிலையில் நான் இந்த காரியத்தை நான் உணர்ந்ததுண்டு. ஆண்டவருடைய சமூகம் அது அவர் நினைக்கும் போது அப்படியே ஒரு மேகம் அப்படியே மூடுறது போல இருக்கும். அப்படியே ஸ்தோத்திரம்லாம் அப்புறம் தான் வருது. ஒரு மாதிரி உள்ளமெல்லாம் மகிழ்கிற தேவனுடைய பிரசனத்தை நிறைய நேரங்களை நான் அனுபவிச்சேன். சம்மந்தமே இல்லாமல் இதையெல்லாம் மகிழும். திடீர்னு அது தெரிஞ்சிடும், ஆண்டவர் பிரசன்னம் நமக்கு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பேன். ஆண்டவருடைய பிரசன்னம் எனக்குள்ளே கடந்து வரும். அப்படி பழகணும். ஆண்டவருடைய பிரசன்னத்தினாலே நாம் நிரப்பப்பட விரும்புவோமாக. அவளுக்குள்ள இருந்த அந்த துணிச்சலுக்கு காரணம் அவளுடைய உறுதி, அவளுடைய தீர்மானம். இன்னும் நிறைய காரியங்கள் சொல்ற பாருங்க. அவளுடைய ஆண்டவருடைய பிரசன்னத்தை எப்படியாவது, ஆண்டவருடைய சமூகத்தை எப்படியாவது போய் அடைஞ்சிடணும், ஆண்டவரை பார்த்துடணும் அப்படின்றதுல அவ தெளிவாக இருந்தாள். ஆண்டவருடைய பிரசன்னத்தை தேடுகிறதுக்காக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன முயற்சி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்றது கேள்வி. ஆண்டவருடைய பிரசன்னம் நல்லது தான், மகிமையானது தான், சந்தோஷமானது தான். ஆனால் அவருடைய சமூகத்தை தேடுகிறதுக்கு நீங்கள் செய்கிற முயற்சி என்ன? உங்களுடைய உறுதி, உங்களுடைய தீர்மானத்துக்கு பின்பாக உங்களுடைய முயற்சி இருக்கணும். என்ன நீங்கள் செய்கிறீங்க? ஆண்டவருடைய சமூகத்துக்காக நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீங்க? ஆண்டவருடைய சமூகத்துக்கு நாம் தேடி ஓட வேண்டும். ரெண்டாவது, ஆண்டவருடைய சமூகத்திற்கு நம்மையே நாம் கொடுக்க வேண்டியது இருக்கிறது. நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை, தேவ மனிதர்களை பார்ப்பீங்களா? நம்மையே கொடுக்க வேண்டியதுன்னா ஆவியானவருடைய நடத்துதலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ நான் சொன்ன பாருங்க, தேவனுடைய சமூகம் நம்மை அடிக்கடி நிரப்ப விரும்புகிறது. தேவனுடைய பிரசன்னம் நீங்கள் வேலையில் பிஸியாக இருக்கும் போது கூட அவர் தம்முடைய பிரசன்னத்தினாலே நிரப்ப விரும்புகிறார். அதை அனுபவிக்க அவர் வழிகளை வைத்திருக்கிறார். அதற்கான முயற்சிகளை நீங்கள் செய்கிறீங்களா இல்லையா அப்படின்னு ஆண்டவர் பார்க்குறார். ஆவியானவர் நடத்துதலை நாம் புரிந்து கொண்டு அதன் வழியை நம்ம நடக்க வேணும். மோசேவை குறித்து நீங்கள் வாசிப்பீர்களானால், மோசே தேவனுடைய சமூகத்திற்கு அவன் போனான், அவன் மாற்றப்பட்டவனாய் திரும்பி வந்தான். நீங்கள் அந்த காரியங்களை வாசிக்கும் பொழுது யாத்திராகம புத்தகம் 3வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கலாம். யாத்திராகமம் 3வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது மோசே, இந்த முச்செடி வெந்து போகாதிருக்கிறது என்ன? நான் கிட்ட போய் இந்த அற்புத காட்சியை பார்ப்பேன் என்றான். அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். முச்செடியின் நடுவிலிருந்து தேவன் அவனை நோக்கி, மோசே மோசே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். நீங்க பாருங்க, மோசேக்கு ஒரு காரியம் தெரியுது. அவன் அந்த இடத்துக்கு போறான், எதுக்கு தேவையில்லாத விஷயம் அப்படின்ட்டு அவன் போல. அதாவது ஆவியானவர் அவனோட இடைப்படுகிறார். நீங்க பாத்தீங்கன்னா 4வது வசனம் சொல்லுது, வாசிமா. அவன் பார்க்கும்படி கிட்ட வருகிறதை கர்த்தர் கண்டார். கர்த்தர் கண்டார். நாம ஆண்டவருடைய சமூகத்தை தேடி போகிறத கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்க போகணும்னு நினைக்கிறது, நீங்க எடுக்கிற முயற்சி எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டே தான் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க முயற்சி எடுத்து போவீர்களானால் கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை எப்படியாவது நாம பெற்றுக்கொள்ளணும், அடைஞ்சிடணும் அப்படின்ற உறுதி நமக்கு வேண்டும். இந்த உறுதியை இந்த மகளுக்குள்ள நான் பார்க்க முடிந்தது. சில முடிவுகளையும் நாம் எடுக்கணும். ஏன்னா சில பேர் எப்போ வேணா போய்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க.
அப்படி இல்லாமல் ஆண்டவருடைய சமூகத்துக்காக சில தீர்மானங்களை நாம் எடுக்க வேண்டியது இருக்கிறது. எப்படி செய்யணும்? ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வாழ நம்மை அவர் அழைத்திருக்கிறார். அவரோடு வாழ நம்மை அவர் அழைத்திருக்கிறார். அவரோடு வாழுகிறதுல ரொம்ப முக்கியமான இடம் அவருடைய சமூகத்தில் வாழ்கிறது. என்கிட்ட ஒரு இடம் இருக்குது கண்மலையில், அங்கே என்கிட்ட வந்து நில்லுன்றார் ஆண்டவர். என் சமூகத்தில் காலமே வந்து நில் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்திற்காக நம்மை நாம் ஒப்பு கொடுக்கணும். நமக்குள்ள ஒரு துணிவு, தைரியம் உண்டாகணும். கடைசியா நிரந்தரமா நாம இருக்க போற ஆண்டவருடைய சமூகம் பரலோகம். அந்த பரலோக எண்ணம், அந்த ஆசை, பரலோகத்தை நமக்கு கொடுத்த தேவன், அவர் மேல இருக்கிற அன்பு, அவருக்கு மேல இருக்கிற நன்றியுள்ள இருதயம், இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நிலைத்திருக்க வேண்டும். அந்த பரலோகத்துக்காக நாம் துணிச்சலாய் செயல்பட வேண்டும். ஹல்லேலூயா. இந்த துணிச்சல் எது வரைக்கும் கொண்டு வரனா? ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற வரைக்கும் கொண்டு வரும். ஆண்டவர் மேல இருக்கிற அந்த அன்பு, துணிச்சல், நன்றியுள்ள இருதயம், ஆசை கர்த்தருக்காக ஊழியம் செய்ய நம்மை நடத்தும். பரலோகம் தேவனுடைய சமூகம். அந்த சமூகத்துக்கு நாம் போகணும். அந்த சமூகத்தின் மேலேயே நமக்கு ஆசை இருக்கணும். எப்பவுமே அந்த எண்ணம் நம்முடைய இருதயத்திலே ஆழமான இடத்தை பிடித்து இருக்கணும். இம்மைக்காக மாத்திரம் நாம் ஆண்டவர்கிட்ட வரல. அப்படி வந்தவர்களா இருந்தால் மற்ற எல்லாரை விட நாம் பரிதவிக்கப்படத்தக்கவர்களா இருப்போம். நிறைய இழப்புகள் வருது, மரணங்கள் வருது, வியாதிகள் வருது. இதெல்லாம் நினைச்சு கிறிஸ்தவ குடும்பங்கள் வந்து சோர்ந்து போகிறாங்க. நீங்க சோர்ந்து போகாமல் இருக்க வேண்டுமானால் உங்களுக்கு இம்மையை குறித்ததான காரியங்கள் மேல இருக்கிற அந்த எண்ணங்கள் பிடி வந்து லூஸ் ஆகணும். அது கர்த்தருடைய சமூகம் நமக்கு கொடுக்கும். இம்மைக்காக மாத்திரம் நாம் அவர்கிட்ட வரல. நமக்கு ஒரு மகிமையான நம்பிக்கையை அவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்திய ஜீவனை நமக்காக வைத்திருக்கிறார். இந்த பரலோக சமூகத்திற்காக தங்களுடைய ஜீவனை இழந்தவர்கள் உண்டு. தீர்மானிக்கணும், ஆண்டவர்கிட்ட டிசைட் பண்ணணும். ஆண்டவருடைய சமூகம் எனக்கு வேணும், அதை நான் பிடிப்பேன், தொடருவேன் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் உங்களை நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவருடைய சமூகத்திற்காக தங்களுடைய ஜீவனை விட்டவர்கள் உண்டு. நான் அடிக்கடியாய் சொல்லுகிற ஒரு உதாரணம், ஒரு வாலிப இளம் தம்பதிகள், 2 பிள்ளைங்க. அவர்கள் கர்த்தருக்காக ஊழியம் செய்ய தங்களை அர்ப்பணித்தார்கள். ஒரு காட்டுவாசி ஜனங்கள் மத்தியிலே அவர்கள் ஊழியம் செய்யும்போது ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படல. ஆனால் அவங்கள பிடிச்சிட்டாங்க. நீ யாரோ ஒரு தெய்வத்தை, புதுசாக ஏதோ தெய்வத்தை பற்றி சொல்லக்கூடாது, நீ சொன்னா உங்களை குடும்பத்தோடு சாவடிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அம்பு அடிக்கிற அந்த கூட்டத்தார். ஆனால் அவர்கள் தேவனை பின்பற்றுகிறதுல உறுதியாக இருந்தார்கள். அவர்கள் தங்களை அர்ப்பணித்தார்கள். அந்த காரியத்தை சுருக்கமாய் சொல்லுவேன், ஆனால் அவர்கள் எல்லாரையும் சாகடித்தார்கள். அவர்கள் அந்த நேரத்தில் அந்த தேவ மனுஷன் பாடினார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ரொம்ப தெரிந்த பாடல், ஞானஸ்நானம் எடுக்கும்போது பாடுவாங்க. இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், பின்னோக்கேன் நான், பின்னோக்கேன் நான். இயேசுவின் பின்னே நாம் போக துணிவோமானால் எதை குறித்தும் நான் கவலைப்பட போவதில்லை. அவரை நான் பற்றி பிடிப்பேன், நான் உறுதியாய் முடிவெடுப்பேன். I have decided to follow Jesus. Hallelujah. இன்றைக்கும் உங்கள் ஆண்டவர் சமூகத்தில் வந்திருக்கிற நாம் ஒருவேளை ஆண்டவர் விட்டு என்ன லைஃபு போயிடலாம் அப்படின்னு கூட சில பேர் சிந்தித்து வந்திருக்கலாம். கர்த்தர் உங்களோட பேசுகிறார். உங்களுக்கான மகிமையான நம்பிக்கை அவர் வச்சிருக்கிறார். அவருடைய நிரந்தர சமூகத்தை உங்களுக்காக வச்சிருக்கிறார். அவரோடு காலங்காலமாய் நாம் வாழ போகிறோம், மகிழ்ந்து களி கூற போகிறோம். இன்றைக்கு அவருடைய சமூகத்தை நீ தேடுகிறல்ல, ஆண்டவர் உனக்கு மகிமையான நம்பிக்கை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் பின்தொடருவோம். இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தேன், இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான், பின்னோக்கே நான். உலகம் என் பின்னே
ஆங்கிலத்தில் I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. I have decided to follow Jesus. No turning back, no turning back, no turning back, no turning back. ஆங்கிலத்தில், தமிழில் இது அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணல, ஆங்கிலத்தில் இருக்குது, though none go with me, I still will follow. ஒருவரும் என் கூட வரலனாலும் நான் அவரை பின்பற்றுவேன். இந்த ஊழியரை குறித்து சொல்லும்போது அவருடைய பிள்ளைகளை அம்படித்தாங்க, துடிச்சு 2 பேரும் செத்தாங்க. அவர் கேட்குறாங்க, என்ன சொல்ற? அவர் சொல்றாரு, உலகம் என் பின்னே, சிலுவை என் முன்னே, பின்னோக்கே நான் பாடினார். அதுக்கு பிறகு அவருடைய மனைவியும் சாகடிச்சாங்க. அவர் சொல்றாங்க, உனக்கு இருந்த எல்லாமே போயிடுச்சு, உன்னையாவது தனியாக விட்டுறோம், தனியாக விட்டா நீ என்ன பண்ணுவ? அது சொன்னாரா, தோ none go with me, I still will follow. யாரும் என்னோடு கூட வரவில்லை, ஆனாலும் நான் இயேசுவை பின்பற்றுவேன். ஹல்லேலூயா. அந்த சரணத்தை ஆங்கிலத்தில் பாடி ஒரு முறை தமிழில் பாடலாம். Though none go with me, I still will follow. Though none go with me, I still will follow. Though none go with me, I still will follow. No turning back, no turning back, no turning back, no turning back. Will you decide now to follow Jesus? Will you decide now to follow Jesus? Will you decide now to follow Jesus? தமிழ்ல சொல்லாமா? இயேசுவின் பின்னே போகத்தில் நின்றே, இயேசுவின் பின்னே போகத்தோ நின்றே, இயேசுவின் பின்னே. ஆமென். ஆண்டவரை நாம் பின்தொடர்வோமாக. இந்த உறுதியை அவன் எடுத்த பிறகு அவனையும் கொன்றார்கள். ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படல, 4 பேருமே அவுட்டு. ஆனால் உறுதியாய் நின்றான். நினைக்கிறேன் பரலோக சமூகம் அவனுடைய மனசில் ஆழமாய் நின்றுருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் இவர்களுக்கு ஆச்சரியத்தை கொடுத்தது. அந்த காட்டுவாசிகளின் தலைவன் அவன் கேட்டான், வாழ்கிறதுக்கு தானே யோசிப்பாங்க, சாவறதுக்கு இந்த மனுஷன் தோணுச்சுன்னா இதுக்கப்புறம் என்ன இருக்குது இருக்கிறதுக்கு அப்படின்னு சொன்னா, அவர் இருந்தால் பதில் சொல்லியிருப்பான், அவருடைய சமூகம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நித்தியமாய் மகிழ பண்ணுகிற தேவ சமூகம் நமக்காக இருக்கிறது. அந்த சமூகத்தின் மேலே இருந்த ஆசை, அந்த சமூகத்துக்காக துணிந்து நின்றவர்கள் தேவனிடத்தில் போயிருக்கிறாங்க. அவர் நம்மையும் அழைக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 4வது அந்த வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா சுவிசேஷம் 7:38. லூக்கா சுவிசேஷம் 7:37-38. அப்பொழுது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். அவளுடைய கிரயம், அவள் செலுத்தின அந்த பொருளுடைய மதிப்பு அப்படின்னு சொல்லலாம். 37வது வசனம் சொல்லுது, ஒரு பரணியில் பரிமள தைலம் கொண்டு வந்து. ஆண்டவர் சமூகத்திற்கு நாம் வருகிறோம், நாம் எதை கொண்டு வருகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நான் பணத்தை குறித்து சொல்லலை, இந்த மகளுடைய இருதயத்தை பாருங்க. நம்ம கையில் கொண்டு வர்றதுக்கும் நம்முடைய இருதயத்துக்கும் சம்மந்தம் இருக்குது.
ஆண்டவருடைய சமூகத்தை நீங்கள் நேசிப்பீர்களானால் கர்த்தருக்காக நீங்கள் கொடுப்பீங்க. மறுபடியும் சொல்கிறேன், பணத்தை சொல்லலை. நீங்கள் இவளை குறித்து நீங்கள் பார்க்கும்பொழுது இவளுடைய காரியங்களை பாருங்கள். இவள் நான் பொதுவாக வந்து ஆண்டவர்கிட்ட வரவங்க எதுக்கு வருவாங்க? ஆண்டவர் சமூகத்துக்கு போனோன்னா எதுக்கு போவாங்க? இன்றைக்கி இருக்க கிறிஸ்தவங்க நிறைய பேர் எப்படி நினைக்கிறாங்கன்னா, எனக்கு ஒரு தேவை இருக்குது, ஆண்டவர்கிட்ட போகணும், ஏதோ ஒன்று வாங்க தான் போகிறாங்க. ஆனால் இந்த மகள் ஆண்டவருக்கு கொடுக்க போனாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் பாருங்க, ஆண்டவர்கிட்ட போய் நின்று எதுவுமே பேசலை, ஆண்டவருக்கு அவள் கொடுக்க சென்றாள். ஹல்லேலூயா. அவள் கொடுத்த அந்த கிஃப்ட்டு அது ஆச்சரியமானது. அவருடைய சமூகம், அவருடைய சமூகத்திற்கு அவள் கொண்டு போன ஒரு கிஃப்ட் இருக்குது. அது ரொம்ப விலையேற பெற்ற ஒரு கிஃப்ட்டு. ரொம்ப பிளான் பண்ணி போன கிஃப்ட்டு. பிளான் பண்ணி எடுத்துகிட்டு போனான். தப்பாக நினைக்காதீங்க. சர்ச்சில் நானே அப்படி சில டைமில் இருந்திருக்கு. ஆரம்பத்தில் காணிக்கைன்னா கொண்டு போய் போடணும் அப்படின்னு சொல்லும்போது, ஆண்டவருக்காக செய்யும்போது, ஊழியக்காரங்களுக்கோ செய்யும்போது, அந்த டைமில் டக்குன்னு யோசிச்சு கொடுக்குறது வந்து எப்பயாவது ஒரு மாதிரி தான் இருக்கும். எப்பவுமே அப்படி இருக்கக்கூடாது. வீட்டிலேயே முடிவு பண்ணி எடுத்துகிட்டு போனோம், இதை நான் கர்த்தருக்கு கொண்டு போய் கொடுப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய காரியங்கள் நாம் திட்டமிட்டு செய்யணும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணிடணும் அப்படின்றது எப்பவுமே அந்த பழக்கம் இருக்கக்கூடாது. நாம் திட்டமிட்டு செய்யணும், பிளான் பண்ணி ஆண்டவர் கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு விலையேற பெற்றதை நாம் கொடுக்கணும். இந்த மகள் விலையேற பெற்றதை கொடுத்தாள். விலையேற பெற்ற அந்த தைலத்தை கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். இந்த வசனத்தை நான் யோசிச்சு கொண்டிருக்கும் பொழுது இந்த வசனத்தை நான் மறுபடியும் படித்தேன். 38வது வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். ஆண்டவருக்கு அவள் கொண்டு போன அந்த கிஃப்டை பற்றி நான் யோசிச்சு போனேன். இந்த கிஃப்ட் எங்கே எடுத்துகிட்டு போகிறா அப்படின்னா ஆண்டவர் சமூகத்திற்கு. ஆண்டவர் சமூகம்னு சொல்லும்போது இன்னும் அதை அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்பொழுது ஆண்டவருடைய பாதம் தெரியுது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதம். நீங்கள் இந்த 38வது வசனத்தை வாசி நல்லா கவனிச்சிருப்பீங்களான்னா உங்களுக்கு தெரியும். அவருடைய பாதங்களின் அருகே 3 தடவை அவருடைய பாதம் வருது. இந்த ஒரே வசனத்தில் 3 தடவை அவருடைய பாதம் அப்படின்னு வருது. வாசிக்கலாம், மறுபடியும் வாசிக்கலாமா? கவனிங்க. அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு. அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து அவருடைய பாதங்களை கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சமூகம் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவரோடு இருக்க ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே அனுபவம் உள்ளவர்களாக இருந்தால் நான் சொல்லுவேன், ஆண்டவருடைய சமூகத்தை மகிழ்ச்சியாக அனுபவிக்கிற ஒரு எண்ணம் என்னன்னா ஆண்டவருடைய பாதம். அவருடைய பாதத்தை நினைத்தால் தேவ பிரசன்னம் நம்மை மூடும். ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தை நிறைய தியானம் பண்ணணும். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஆண்டவருடைய சிலுவையை யோசித்து உட்காரும்போது நான் அடிக்கடி நினைப்பேன், ஆண்டவருடைய பாதத்தை அருக நான் சிலுவை அருகில் நிற்கிறதையும் அவர் பாதத்தை நான் தொட்டு அவர் சமூகத்தில் நிற்கிறதுமாக நான் நினைத்த, ஆண்டவரே அவருடைய பாதங்களுக்காக நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பாதங்கள் ஆச்சரியமானது. ஹல்லேலூயா. உன்னதமான தேவன் இந்த பூமியிலே கால்களை வைத்தார். அடிக்கடியாக சொல்லியிருக்கிறேன், நிலாவுக்கு சென்று வந்தவர்கள் அவர்களில் ஒருத்தர் பேட்டி எடுக்கும்போது அவர் சொன்னார், அவரை கேட்டாங்க, பூமியிலிருந்து நீங்கள் நிலாவுக்கு போயிட்டு வந்திருக்கீங்களே, உங்களை ஆச்சரியப்படுத்தினது எது அப்படின்னு சொன்னால், இங்கேருந்து நிலாவுக்கு போனதுக்கப்புறம் என்னை ஆச்சரியப்படுத்தினது, அங்கே போன உடனே நான் யோசித்தேன் என்னென்னா, இங்கேருந்து இங்கே வந்து நம்ம காலை வைக்கிறதே இப்படி இருக்குதே, அந்த சராசரங்களையும் படைத்த தேவன் எனக்காக இந்த பூமியில் அவருடைய கால்கள் வந்ததே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பாதம்
ஆச்சரியமானது. ஹல்லேலூயா. நாம் அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம் என்று சொல்றோம். அவருடைய பாதத்துக்கு நேராக நம்ம போறோன்றதை மறந்துடாதீங்க. அவருடைய பாதம் ஏதோ வடிவமைக்கப்பட்ட சிலை அல்ல, அது கடலின் மேல் நடந்த பாதம். ஹல்லேலூயா. உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நேராக நடந்து வரும். ஹல்லேலூயா. உங்களை விடுவிக்கும்படியாக அது நடந்து வரும். அவருடைய சமூகத்தை தேடி போகிறவர்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை. அவருடைய சமூகத்தை தேடி போனவர்கள் ஜெயத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்துக்கு, அவருடைய பாதத்திற்கு நாம் செல்வோமானால் அவருடைய பாதம் நம்மை காப்பாற்றும். கடல் மேல் நடந்து வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது ரட்சிப்பை நமக்கு கொடுக்கிற பாதம். பெருக்கமன் ரொம்ப அழகா பாடுறார், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. பாட்டெல்லாம் மறந்துட்டாங்க, ரொம்ப பழைய பாட்டு. இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும் ஆனந்தமே. பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி, பாதம் அமர்ந்து கண்ணீர் சிந்தி, கதறி அழுதிடுவேன், கதறி அழுதிடுவேன். இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும். காத்திருந்து பலனடைந்து, காத்திருந்து பலனடைந்து, கழுதை போல் பரப்பேன் நான், கழுதை போல் பரப்பேன். இயேசு பாதம் எனக்கு போதும், இயேசு பாதம் எனக்கு போதும், எந்த நாளும். அவருடைய சமூகத்தை தேடி வருகிற, அவருடைய பாதத்தை தேடி வருகிற உங்களுடைய கசந்த மாறா மதுரமாகும். கசந்த மாறா மதுரமாகும், கசந்த மாறா எகிப்து அகன்றிடுமே கொடிய. இயேசு பாதம், இயேசு பாதம் எந்த நாளும், எந்த நாளும். அவருடைய பாதங்களின் அருகே அவள் நின்றாள். ஆண்டவருடைய பாதத்துக்கிட்ட நம்ம போகணும். அவருடைய சமூகம் ஆண்டவருடைய பாதத்துக்கிட்ட நம்மை கொண்டு போகட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பாதத்து அருகே, பாதங்களின் அருகே நின்றால் அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து அவருடைய பாதத்துக்கு உயர்ந்ததை கொடுங்க, பெஸ்டான நேரத்தை கொடுங்க. அவள் கொடுத்த அந்த விலைக்கிரயம் ரொம்ப பெஸ்ட்டு. அவருடைய பாதங்களை முத்தம் செய்தால், அவருடைய பாதங்களை முத்தம் செய்யுங்க. அவருடைய சமூகத்திலே அவரை ஆராதிங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவள் கொடுத்த கிஃப்ட் ரொம்ப ஒரு நல்ல பிளான் கிஃப்ட். ரெண்டாவது ஒரு ரொம்ப ப்ரெஷியஸ் கிஃப்ட். ஹல்லேலூயா. விலையேற பெற்ற கிஃப்ட். எப்படின்னா அந்த சரித்திரம் சொல்லுது, ஒரு பெண் அவளுடைய திருமணத்துக்காக, அந்த திருமண நாளில் உபயோகப்படுத்தி கொள்ளுகிறதுக்காக, இதை சின்ன வயசுலேருந்தே ரொம்ப விலையுயர்ந்த ஒரு நறுமண பொருள் அது சேர்த்து வைப்பாங்க. பெண் பிள்ளைகளுக்காக எடுத்து வைப்பாங்க. திருமணம் அன்னைக்கு தான் அது உடைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை ஆண்டவருக்காக கொடுத்தாள். எவ்வளவு ஒரு அந்த ஆண்டவரை குறித்து, அவருடைய சமூகத்தை குறித்து எவ்வளோ பெரிய எண்ணம் அவளுக்குள்ளே இருந்தது.
அதான் நான் சொன்னேன், இருதயமும் நாம் கொடுக்கறதும் சம்மந்தப்பட்டிருக்குது. ஆண்டவருடைய சமூகத்தோடு நம்முடைய இருதயம் தொடர்பு கொண்டு இருக்க வேண்டும். ஒரு கூலிக்காரனுடைய நார்மல், அதாவது ஒரு கூலியாளுடைய டெய்லி வேஜஸ் வந்து ஒரு வருஷ சம்பளம் இந்த தைலத்துடைய விலையம். ஒரு வருஷம் சம்பாதிச்சா தான் இந்த தைலத்தை வாங்க முடியும். ஒரு நார்மல் கூலிக்காரனுடைய தினசரி வேலை இன்றைக்கி வந்து தினசரிலாம் ஒரு 1000 ரூபாய் எடுத்துக்கங்களேன். 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு சம்பளம் வந்து ஒரு சாதாரண மனிதன் சம்பாதிக்கிறான் 1000 ரூபாய். அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை 1000 அப்படின்னா எவ்வளோ வருது? 3,65,000 ரூபாய். நம்ம கொடுப்போமா ஆண்டவருக்கு? நாம் சொல்கிறோம் வேலையை விட்டோம், அதை விட்டோம். அவருடைய பாதத்திற்கு எல்லாம் குப்பை தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பாதம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்மை மகிமையான இடங்களில் கொண்டு போய் நிறுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பாதத்தை எவ்வளோ வேணுமானாலும் நாம் உயர்த்தி பேசலாம், எவ்வளோ வேணாலும் ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அந்த பாதத்தை குறித்து யோசித்து, ஓ ஜீசஸ் எனக்காக, ஜீசஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில், எனக்கு மற்றேதும் வேண்டாமும். பாதம் ஒன்றே வேண்டும், பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில், எனக்கு மற்றேதும் வேண்டாமும். பாதம் ஒன்றே வேண்டும். கமல் கொண்ட வாசனை தைலத்தை, வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை, ஆசையுடன் மாறி பூசி பணிந்த போல், ஆசையுடன் மாறி பூசி பணிந்த போல். பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில், எனக்கு மற்றேதும் வேண்டாமும். பாதம் ஒன்றே வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தை ஒருவேளை நீங்க இழந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உங்களுடைய பாதம் ஒன்றே எனக்கு வேண்டும். ஓ வீசும் திரவியத்தை, வாசனை கொண்ட ஓ தைலத்தை உடைய பாதத்திலே ஆசையுடன் மரியால் பூசி பணிந்த அந்த பாதத்தை நான் வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன். ஓ சீருகிற புயலின் மத்தியிலே, கடல் அலைகள் பொங்கி வருகிற நேரத்திலே கரை மேல் நடந்தது போல தண்ணீரில் மேல் நடந்து வந்த உடைய பாதங்களை நோக்கி என்னுடைய இருதயத்தை நான் திருப்புகிறேன். உடைய சமூகத்தை நோக்கி என்னுடைய இருதயத்தை திருப்புகிறேன். சீரும் புயலினால் வாரிது பொங்கிட, சீரும் புயலினால் வாரிது பொங்கிட, பாரில் நடந்தார் போல் நீர் மேல் நடந்த, பாரில் நடந்தார் போல். பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில், எனக்கு மற்றேதும் வேண்டாமும். பாதம் ஒன்றே வேண்டும். போக்கிடம் மற்றையும் ஆக்கினை யாவையும், போக்கிடம் மற்ற தீர்க்க முடியாத பாவங்களை நீக்கிடவே மரம் தூக்கி நடந்த, நீக்கிடவே. பாதம் ஒன்றே வேண்டும் இந்த பாரில், எனக்கு வீசும் கமல் கொண்ட வாசனை தைலத்தை, வீசும் கமல் கொண்ட
வாசனை தைலத்தை ஆசையுடன் மாறி பூசி பணிந்த பொர் ஆசையுடன் மாறி பூசி பணிந்த பொர் பாதம் ஒன்றே வேண்டும். நாதனே துங்கமை வேந்தனே பொங்குணர் நாதனே துங்கமை வேதனே பொங்குணர் காதலுடன் துய்ய தூதர் தொழும் செய்ய காதலுடன் துய்ய தூதர் தொழும் செய்ய பாதம் ஒன்றே வேண்டும். பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமோ பாதம் ஒன்றே சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட சீரும் புயலினால் வாரிதி பொங்கிட பாரில் நடந்தார் போல் நீர் மேல் நடந்தவும் பாரில் நடந்தார் போல் வல்லமையுள்ள தேவனுடைய பாதங்கள் அவருடைய பிரசன்னத்தை நோக்கி வருகிறவர்களுக்கு கடல் மேலே நடந்து வந்து விடுதலையும் சுகத்தையும் பாதுகாப்பையும் ரட்சிப்பையும் கொடுக்கிற ஆண்டவருடைய பாதங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தை நேசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளையே தேவனுடைய பிள்ளையே கர்த்தருடைய சமூகத்துக்கு நேராக உங்களுடைய இருதயத்தை திருப்புங்க. நீங்கள் விட்ட தேவனுடைய சமூகம் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே மறுபடியுமாய் தன்னுடைய இடத்தை பிடிக்கட்டும். ஓ தேவனுடைய சமூகம் உங்களுடைய இருதயத்திலே பிடித்திருந்த இடத்தை இன்றைக்கு மறுபடியுமாய் பிடிக்கட்டும். கர்த்தருடைய சமூகத்துக்காக கர்த்தருடைய பாதத்துக்காக தேடி ஓடின நாட்கள் திரும்ப வரட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. சீரும் புயலினால் கடல் அலை பொங்கிட பயந்த வேளைகளிலே பாரில் நடந்தது போல இந்த பூமியில் நடக்கிறது போல ஒரு தரையில நடக்கிறது போல கடல் மேல் நடக்கக்கூடிய ஒரு பாதம் எனக்காக இருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவின் பாதம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த பாதத்தை மரியாள் பணிந்து தொழுது கொண்டார். அந்த பாதத்தை மரியாள் முத்தமிட்டார். அவருடைய பாதத்தின் அருகே மரியாள் சென்றார். நானும் செல்லுவேன் விலை உயர்ந்த பொருட்களோடு. ஓ அவருடைய சமூகத்துக்கு செல்லுவேன். ஓ ஹல்லேலூயா. என்னுடைய நேரத்தை நான் அவருக்கு கொடுப்பேன். விலை உயர்ந்த நேரத்தை நான் அவருக்கு கொடுப்பேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென் 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 ஹல்லேலூயா. பாமுடைய திவ்ய பிரசன்னம் சமூகம் என் வாழ்க்கையில மகிமையான இடத்தை பிடிக்கட்டும். இந்த மரியாதை போல உம்முடைய சமூகத்தில் நிற்கிறவர்களாக ஆசையோடு நிற்கிறவர்களாக நன்றியுள்ள இதயத்தோடு நிற்கிறவர்களாக அவருடைய சமூகத்துக்காக எதையும் இழக்க துணிச்சல் உள்ளவர்களாக. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்தில் எங்களுடைய மேன்மையானவைகளை ஒப்பு கொடுக்கிறவர்களாக நாங்கள் காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென்.